அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பால கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு அமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்பனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் சொல்லக்கூடிய விஷயம், இறைவன் சேவகனாகவும் மாறுவார். எப்போ? தேன் சிந்து மலர்களக்கூடிய கருங்குந்தலுடைய பெண்களை, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நீங்கள்லாம் கேட்கணும். செந்தாமரை கண்ணனான நாராயணன், பிரம்மா, ஏன் மற்ற தேவர்களே இருக்கட்டும், அவங்க யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்குறதுக்காகவே இருக்கக்கூடிய தலைவன் தான் சிவபிரான். அவர் என்ன பண்ணுறார்? நம்ம வீடுகள் தோறும் எழுந்தருளி இருக்கிறாரு. தாமரை போன்ற அவனுடைய திருவடியை நம்மை ஆட்கொள்ள சேவகன் மாதிரி இறங்கி வந்திருக்காரு. அழகிய கண்கள் இருக்குது. அடியவர்களுக்கு சொன்னாலே சந்தோஷம் கிடச்சிடுமா. அதான் அமுதமானவன் நமது தலைவன். அந்த சிவனை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கக்கூடிய இந்த பொய்கையில் நீராடிட்டு அவரை போய் தரிசனம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இதில் என்னென்னா, இறைவனை தேடி நம்ம கோயிலுக்கு போகணும் இல்லையா? இந்த மார்கழி மாதத்தில் இறைவனே நம்மளை தேடி வராராம். அப்படி இருக்கும்போது அவரை தரிசிக்கிறதுக்கு என்ன தயக்கம், என்ன தூக்கம், இதெல்லாம் விட்டுறணும். தயக்கம், தூக்கம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட்டுறணும். அவன் நம்மளை பார்க்க வரதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நீராடி உடலை சுத்தமாக வச்சுட்டு நமச்சிவாய நமச்சிவாயின்னு சொல்லி நின்னாலே நமக்கு இறைவன் சேவகன் போல மாறி சேவை செய்வார். கடவுள் வேறு எதுவுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதே கிடையாது அப்படிங்கிறதான் இந்த பாடல் சொல்லும் கருத்து. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.